எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமைய தரித்துக்கொள், நான் உனக்குன்னு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை தெரியுங்களா? தேவன் கொடுத்த வல்லமைய அவங்க தூக்கி ஓரம் வச்சுட்டு தன்னுடைய மாம்சத்துல இருக்கிற வல்லமைய மேற்கொண்டு தேவன் தான் படைத்த தன்னுடைய படைப்புகளுக்கு ஒரு சில வல்லமைகளாக கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? தேவன் படைத்த படைப்புகள்லாம் இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு படைப்புக்கும் தேவன் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். இப்ப சூரியனுக்கு ஒரு பவர் இருக்கு. சூரியன் கிட்ட யாருமே நெருங்க முடியாது. நிலவுக்கு ஒரு வல்லம் இருக்கு. காற்று பாருங்க, காற்றுக்கு இன்னைக்கு யாரும் தடை போட முடியாதபடிக்கு காற்று பெரிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. கடல் அலை பயங்கர வல்லமையா இருக்குது. நீர் வல்லமையா இருக்குது. நெருப்பு வல்லமையா இருக்கு. அப்போ இவைகள் எல்லாம் மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இவைகளுக்குள்ளார வல்லமையை வச்சார ஒருத்தர், அவரு எவ்வளவு வல்லமை உள்ளவரா இருப்பார். இந்த சூரியனை தன்னுடைய வாயினால வார்த்தையினால சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போனாருங்க ஆண்டவர். அதுக்காக மெனக்கடலிங்க. மனுஷனை உருவாக்குவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட நேரத்தை கூட சூரியனையும் சந்திரனையும் காற்றையும் கடலையும் படைக்கிறதுக்கு தேவன் எடுத்துக்கொள்ளல. அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் சொன்னார். உண்டாகுக 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 சொல்லிட்டாரு ஆண்டவர். அந்த உண்டாகுகன்னு சொன்ன உண்டாக்கப்பட்ட அந்த பொருளுக்கே இவ்வளோ வல்லம் இருக்குன்னு சொன்னா அதை ஜஸ்ட் லைக் தட்னு படைச்ச ஒரு ஆண்டவருக்குள்ள எவ்வளவு வல்லம் இருக்கும். அதனாலதான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இது எல்லாம் இவ்வளோ வல்லமையா இருந்தாலும் இவைகளையும் ஆண்டு கொள்ள தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவன் அதை விட பெரிய வல்லமையை வச்சிருக்காரு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அதனாலதான் இங்க இருந்து கண்ணுக்கு தெரியாத தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு நட்சத்திரத்துக்கு இவன் ஆராய்ச்சி பண்ண போறான். பூமியினுடைய ஆழத்துக்கு போறான். காற்றை அவன் கண்ட்ரோல் பண்ண பல காரியங்களை கற்றுக்கொள்கிறான். தன்னுடைய சொந்த ஆண்டவர் கொடுத்த ஞானம் அல்லது தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி மற்ற மனுஷனால செய்ய முடியாத பிரமிக்கத்தக்க பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு அவனுக்கு வல்லமை தேவை. அந்த வல்லமைய ஏதோ ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு இயற்கை, ஒரு செடி கொடி மரத்துக்குள்ளார வச்சிருக்கிற அந்த வல்லமையை போல அல்லாம அவைகளையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வல்லமைய நமக்குள்ள பெரிய வல்லமை உள்ள ஒரு தேவன் அவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்களேன். இப்ப நான் ஏன் சொன்ன சூரியன் கிட்ட இருக்கிற பெரிய வல்லமையை விட ஒரு மனுஷனுக்குள்ள பெரிய வல்லமை இருக்கிறது எப்படிங்க? சூரியனுக்கு தன் படைச்ச தேவன் யாருன்னு தெரியாது. சூரியனுக்கு நன்மை தீமை தெரியாது. சூரியனுக்கு நல்லது கெட்டது தெரியாது. சூரியன் தான் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு போயிடும். ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. அவன் நல்லது தீமை அறியணும், நல்லது கெட்டது தெரியணும், பாவம் பரிசுத்தம் தெரியணும், தன்னை உண்டாக்கின தேவன் யார் என்று சொல்லி தெரியணும், தன்னை உண்டாக்கின தேவனை வணங்கணும்னு சொல்லி தெரியணும், அவருக்காக தான் உண்மையா வாழணும் என்று சொல்லி அவனுக்கு தெரியணும், அந்த தேவன் வைத்திருக்கிற பாதையில வழியில தான் நடக்கணும் என்பது அவனுக்கு தெரியணும். அதற்கு மற்றவைகளுக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமை போதாது. இதற்காக தேவன் ஒரு விசேஷித்த வல்லமையை மனுஷனுக்குள்ள வைச்சிருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அதனாலதான் பாருங்க ஏசாயா 52:1 சொல்லுது, எழும்பு. ஆமே, எழும்பு சூரியனே எழும்பு, எழும்பு சந்திரனே எழும்பு, எழும்பு நட்சத்திரமே எழும்பு, எழும்பு அலையே எழும்பு கிடையாது. வசனம் சொல்லுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமைய தரித்துக்கொள், நான் உனக்குன்னு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை தெரியுங்களா? தேவன் கொடுத்த வல்லமைய அவங்க தூக்கி ஓரம் வச்சுட்டு தன்னுடைய மாம்சத்துல இருக்கிற வல்லமைய மேற்கொண்டு அதன்படி ஓடி அதன்படி உழைத்து அதன்படி கஷ்டப்பட்டு அதன்படி காரியங்களை செய்ய அவங்க பிரயாசப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சூரியனை பாரு, வாயினுடைய வார்த்தையில உருவாக்குன, ஆனா ஒன்ன நான் அப்படி உருவாக்கல. என் கரத்தை உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியில நான் வச்சிருக்கிறேன். உன் மூளையை செய்யும் போது என் கரம் இருந்தது. சூரியனுடைய கதிர்களை செய்யும் போது தேவனுடைய கரம் கிடையாது. ஆமென். கடலை உருவாக்கும் போது தேவனுடைய கரம் கிடையாது. மரம் செடி கொடிகளை உருவாக்கும் போது தேவனுடைய கரம் கிடையாது. ஆனா மனுஷனை அவர் தன்னுடைய கரத்தை வச்சு உருவாக்குறார். அப்படி உருவாக்கும் போது அவருடைய கரத்துக்குள்ள இருந்து வல்லமை உங்களுக்குள்ள பாய்ந்து வந்தது பாருங்க. ஆமென். ஏன் மனுஷனுக்காக மொத்தம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான வல்லமை அவர் வச்சாருன்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புகளை விடவும் மனுஷன் மட்டும்தான் தேவனுடைய சாயல்ல இருக்கிற. நல்ல காரியங்களை தட்டுங்க. நாம மட்டும்தான் தேவனுடைய சாயல இருக்கிறபடினால நம்மை பார்த்து தேவன் சொல்றார், தேவ சபையில தேவ புத்திரர்களாக நாம இருக்கிறோம். அல்லேலூயா.
ஆமென். அப்ப தேவன் ஒரு விசேஷித்த வல்லமைய உங்களுக்குள்ள எனக்குள்ள வச்சிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு உங்களால எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கான சூழ்நிலை வருதா? உங்களை கட்டப்பட்டு இருக்கிறதா? உங்களை யாரோ ஒடுக்கி கொண்டு இருக்கிறாங்களா? உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்களா? பலவீனத்தினால, கடன் பிரச்சனையால, நோயினால, வியாதியினால, பாவத்தினால, அல்லது சபைக்கு வர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை இருக்குதா? ஆண்டவர் சொல்றார், அந்த தடை தான் நீங்க சோர்ந்து போயிருக்கிற ஒரு இடம். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வல்லமையை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். இந்த வல்லமை சாதாரண வல்லமை கிடையாது, சர்வ வல்லவருடைய வல்லமை. அப்ப நீ மகனே மகளே நீர் எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். கரங்களை நல்லா தட்டுங்களேன். அப்போ இந்த வல்லமை எப்பத்தமா செயல்படும்? இந்த வல்லமை யாருக்கு தம்மா செயல்படும்? நான் எழும்பணும்னு சொல்லி விரும்புறான் பாருங்க. நான் எழும்பி தேவனுக்காக வைராக்கியமா காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறான் பாருங்க. நினைக்கிறா பாருங்க ஒருத்தவங்க, அவங்களுக்குள்ளதான் தேவன் தம்முடைய வல்லமையை பிரகாசிக்க பண்ணுகிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த வல்லமை சூரியனை கூட எப்ப எழும்போ எப்ப மறையும்னு சொல்லி மனுஷன் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள செஞ்சிருக்குது பாருங்க. ஆமென். புயல் வருவதற்கு முன்பாக, புயல் வந்த பிறகு எப்படி இருக்கும்? எத்தனை கிலோமீட்டர்ல புயல் வருது? இது எல்லாமே மனுஷன் கண்டுபிடிக்கிறான் இன்னைக்கு. காரணம் என்ன? ஞானம் மாத்திரம் இல்ல, சர்வ வல்லவருடைய வல்லமையும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எழும்பு. ஒரு முறை இல்ல, ரெண்டாவது முறை எழும்பு. முதல் முறை சொல்லும் போது ஏதோ கொஞ்சம் சோர்ந்துட்டீங்க, பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் எழும்பு. நீ எழும்பாத வரைக்கும் என்னுடைய வல்லமை உனக்குள்ள கிரியை செய்யாது. பாவத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். பாவத்துல இருந்து பரிசுத்தமாக அவனால விரும்ப முடியாது. விரும்பினாலும் தேவனால கொடுக்க முடியாது. அவன் எழும்பணும். தூக்கத்துல இருந்து எழும்பணும், வியாதியில இருந்து எழும்பணும், பாவத்துல இருந்து எழும்பணும். கடன் பிரச்சனை, நீ கடன்ல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் கடன் பிரச்சனை மாறாது. நீ எழும்ப விரும்பணும். அப்ப எழும்பணும். தேவன் சொல்றார், எழும்பு எழும்பு, உன்னுடைய வல்லமைய தரித்துக்கொள். தரித்துக்கொள்ளுதுன்னு அர்த்தம் போட்டுக்கொள்ளணும். டெய்லி ட்ரெஸ் போடுறது போல தேவனுடைய வல்லமையை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அந்த வல்லமை தான் அக்னி அஸ்திரங்களை உங்க மேல வராதபடிக்கு காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த அஸ்திரம் உங்களை அழிக்காதபடிக்கு உங்க மேல ஒரு ஆணையை போல அந்த வல்லமை இருக்கிறபடினால ஆண்டவர் சொல்ற, அதை நீ தரித்து கொள்ளணும். நீ ஒரு நாள் அதை அழித்து போட்டுறாத, அதை கைட்டி போட்டுறாத, அதை ஒவ்வொரு நாளும் நீ தரித்து கொண்டு இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார்.